என் தங்கப் பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவுக்குள் நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண் உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால், நீ எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அந்த எண்ணை தொட்டுவிட வேண்டும். அப்படி நீ தொடுகின்ற பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும். நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் கண்டு எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருப்பாயானால், உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு நினைவில் இருக்கட்டும். எப்பேற்பட்ட நிலையிலும் நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கட்டும். ஏன் தெரியுமா? மறந்து விட்டாயானால் மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயங்கி விடுவாய். ஆனால் நீ நினைவில் வைத்திருந்தாயானால், இதுவெல்லாம் கற்றுக் கொடுத்த பாடங்களை உன் மனதில் நீ நிலைநிறுத்தி வைத்திருப்பாயானால், இனிமேல் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் சட்டென்று மீண்டு வந்துவிட முடியும். எதையெல்லாமோ பார்த்து விட்டோம், இதுவெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையா என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொள்வாய். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். எந்த நொடிப்பொழுதிலும் நாம் இங்கு எதையும் இழந்து விட்டோம் என்று சொல்லிவிட முடியாதபடிக்கு உனக்கான நன்மைகள் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும். நீ கனவிலும் நினைத்திட முடியாத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற சந்தோஷமும் உன்னுடையதாக மாற வேண்டிய தருணம் இது. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டத்தை நீ கண்ணார காணப்போகின்ற நேரம் இது. இன்று இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண், இந்த தாயானவளை நன்கு அறிந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். சங்கடகர சதுர்த்தி நாளில் ஒரு எண்ணை உன்னை தொடச் சொல்கிறேன் என்றால் அது நிச்சயமாக விநாயக பெருமானுக்கு உகந்த எண் அல்லவா? விநாயக பெருமானினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்ட எண் அல்லவா? இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் ஒரு முடிவினை எடுத்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் அதற்காக நாம் எந்த ஒரு முடிவினையும் எடுத்துக்கொண்டு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தெளிவான மனநிலையோடு ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் அல்லவா? அப்படித்தான் உன் தாயானவள் இப்பொழுது உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணும் விநாயக பெருமானுக்கு உகந்த எண். இந்த எண்ணை நீ தொடும் பொழுது விநாயக பெருமானிடம் உன்னுடைய வேண்டுதல்கள் சட்டென்று போய் சேர்ந்துவிடும். நீ அவரை நினைக்கிறாய், அவரை தேடுகிறாய், அவரோடு பேச நினைக்கிறாய் என்பதனை அவர் புரிந்து கொள்வார். இது போன்ற விஷயங்கள் எல்லோருக்கும் வாய்க்காது. எல்லோருக்கும் இதை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் கிடைக்காது. ஆனால் உனக்கு இந்த பாக்கியத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியத்தை நான் நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் கலங்காமல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உனக்காக நான் வருகின்ற இந்த நாட்களில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாகவே புரிந்து கொள்ள முடியும். தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானினுடைய அருளை பெற்று உனக்கான பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக செய்திட வேண்டும். எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அம்மாவின் அன்பினால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்னவென்று
உனக்கு சரியான புரிதலை கொடுத்துவிடும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளை, நம்பிக்கையோடு தான் அத்தனை விஷயங்களையும் நீ செய்திருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலுமே அது உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கத்தான் செய்யும். அது உனக்கான பலன்களை கொடுக்காமல் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எப்பொழுதுமே எதையுமே சட்டென்று ஏற்றுக்கொள்ள முன் வருவதில்லை. நமக்கு என்ன கிடைத்தாலும் அது நமக்கு போதுமானதாக இல்லை. இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமுமே என்னவென்று நாம் உணர வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வரும்பொழுது அவர்களால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் சரியாக மீட்டெடுத்து விட முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதை நீ புரிந்து கொண்டு எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலே போதுமே. இனிமேல் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன்னை பெரிதாக சீண்டி விடாது. இனி எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உனக்கு மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்து விடாது. என் பிள்ளையே, நீ நன்றாக சிந்தித்து பார். தெய்வமே கதியின்றி இருப்பவர்களை மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் செய்வார்கள். என்ன தெய்வம் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு என்ன நடந்து விட்டது என்று கேட்பார்கள். ஆனால் அதை கேட்கும் பொழுது வேண்டுமானால் அவர்களின் வாழ்க்கை கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். எத்தனையோ திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். மன அமைதியோடு நல்லதொரு நிலையை அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். மன அமைதியோடு பல நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் இவர்கள் அடைவார்கள். எந்த சூழ்நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருந்தால் போதும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லா விஷயங்களை பற்றிய சரியான புரிதலும் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி தந்துவிடும். எல்லாவற்றையும் கடந்த என் பிள்ளை, இனி என்ன பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள துணிய வேண்டும். தாயின் அன்போடும் அரவணைப்போடும் விநாயக பெருமானுக்கு உகந்த எண்ணெய் இன்று தொட்டுவிட்ட பிறகு இனி உனக்கு எந்த விதத்திலும் இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ நம்ப வேண்டும், நமக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லை, நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். நீ நம்பினாயானால், உன் வாழ்க்கையின் மீது நீ நம்பிக்கை கொண்டாயானால் மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும். எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உன்னை தேடி வருவதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால் அதிலிருந்து நீ என்ன பெற நினைத்தாலும் அதை பெறுவதற்கு முதலில் நீ முன்வர வேண்டும். உனக்காக நான் இருந்து கொடுப்பதையும் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தருவதையும் நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மனது எப்பொழுதும் தெளிவான விஷயங்களை பெறுகிறதா என்ற எண்ணம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். இந்த மனதளவில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கிறதா என்பதனை நீ யோசிக்க வேண்டும். அத்தனையும் தாண்டி உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தாயானால் உன்னை தேடி வந்த அத்தனை உண்மைகளுமே உனக்கு இன்னமும் இதைவிடவும் பல சிறப்பான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாற வேண்டும் என்பதனை முதலில் நீ தெளிவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, அம்மா நீ சொல்வது எளிது, நான் கேட்பதும் எளிதுதான்.
ஆனால் அதை பின்பற்றுவதுதான் கடினமான விஷயம் என்று சொல்கின்றாயா? என் குழந்தையே, வருத்தப்படாதே, எதற்கும் கலக்கம் கொள்ளாதே. இந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் எப்பொழுதுமே தாயினுடைய அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு கிடைக்கும். நாளைய தினம் இந்த வராகியினுடைய பார்வை யார் மீது விழுகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்து தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதனால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்பதனை சற்று சிந்தித்து பார். நீயாகவே என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடிகளில், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மாவிற்கு எதனால் நாளைய தினம் அதிசயத்தை நடத்துவேன் என்று சொல்கிறாள் என்று உனக்கு தெரிந்தால் நீ எனக்கு பதிவிடு. நாளைய தினம் தாயானவள் எதற்காக உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவேன் என்று சொல்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட்டாலே போதும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தோற்றது கிடையாது. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னுடைய சொந்த உழைப்பை நம்பி யாரிடமும் எந்த விஷயத்திற்காகவும் கையேந்திவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கு தருகின்ற இந்த வெற்றியை நீ எப்பொழுதும் உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நல்ல நேரம் வந்துவிட்டால் அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய். எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். தாயானவள் உனக்கு சொன்ன வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நாளைய தினம் அம்மாவிற்கு என்ன இருக்கிறது, எதனால் தாயானவள் உனக்கு நாளைய தினம் நல்லதை நடத்துவேன் என்று சொல்கிறாள் என்பதனை நீ சொல்லிவிட்டால் போதும். என் பிள்ளையினுடைய அன்பினாலும் என் குழந்தையினுடைய நம்பிக்கையினாலும் தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கான நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருந்து தருவதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அதிலிருந்து நீ எதில் வெற்றி பெற முயற்சி செய்தாலும் அதை முழுமனதார நம்பு. நம்பினால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம். அதுவும் இந்த மனிதர்களை அல்ல, நீ வணங்குகின்ற தெய்வத்தை நம்பு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாமுமே நடக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இன்று இரவு 8:40 வரையிலும் சதுர்த்தி திதியானது இருக்கின்றதல்லவா? அதனால் இந்த நேரத்திற்குள்ளாக இந்த எண்ணை தொட்டு விட்டாயானால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள். விநாயக பெருமானினுடைய அருள் உனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த எண்ணானது இன்று உன் கண்களில் பட்டிருக்கும். இல்லாத பட்சத்தில் அதற்கு உனக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். அம்மா, என் கண்களில் இன்று படவில்லையே, நாளை தானே பட்டது என்று நீ சொல்வாயானால் என் குழந்தை நிச்சயமாக இந்த முறை உனக்கான வேண்டுதல்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் நிச்சயமாக உன் கண்ணில் பட்டதனால் அவை உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணங்கள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொள்.
எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.